Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ இல்லை உங்களுடைய ஃபோட்டோவோ யாரோட ஃபோட்டோ சேட் பண்ணலாம். அது உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம அந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பண்ணாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு பார்த்தா உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட உங்கள் மொபைலில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்க்கு லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா, டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் அலைட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்து இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எப்படி இம்போர்ட் பண்ணுறதா ஒரு லிங்க் அப்படி இல்லைனா ஒரு QR கோடு. ஓகே, லிங்க் கொடுக்குறேன், QR கோடு கொடுக்குறேன். ஓகேங்களா, ரெண்டே பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். இந்த லிங்க்ஸை நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, எப்படி கரெக்டாக டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட்டுக்கு நான் கரெக்டாக எடுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்து தான் இருக்குங்களா, அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் நினைக்கும் நீங்கள் சிம்பிளாகவே பார்த்து நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி வாங்க ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். இல்லை இப்போ சொல்கிற கொஞ்சம் புரியல இந்த வீடியோ நம்ம ப்ராஜெக்ட்டில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா போட்டுருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேறு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணுறதுலாம் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா பிக் 1 இருக்கும். ஓகேங்களா, பிக் 1 நம்ம கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்துருங்க. கொடுத்தி அப்படின்னா பிக்கு ஒரு நியூ ப்ரோ ஈஸின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும். அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணி கேலண்டர் ஃபில் கொடுத்துருங்க. ஃபில் பட்டன் கிளிக் பண்ணி ஷார்ட் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்புறம் கேலரியில் ஃபோட்டோஸ் ஆகும். இது யாருமே சேட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே அந்த ப்ளஸ்ன்ற பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் தான் அதுக்கப்புறம் பிக் 2 இருக்கும். ஓகேங்களா, அந்த பிக் 2ன்ற மேலே கிளிக் பண்ணி போகிறீங்க. குரூப் கொடுக்குறீங்க. இங்கே ஒரு பிக் இருக்கும். அந்த பிக் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ரொம்ப பெரிய சின்ன விஷயம் தான், டக்குன்னு பார்த்தா நீங்கள் மாற்றிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் பார்த்தா அதே போல் பார்த்தா நீங்கள் குரூப்பில் போய்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஜஸ்ட்டு பார்த்தா எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுறீங்க. கலர் ஃபில் கொடுக்குறீங்க. ஃபில் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க. ஷார்ட் கிளிக் பண்ணுறீங்க. ஃபோட்டோ இங்கேயும் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, கரெக்டாக கொடுத்துருக்க எல்லா பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ யார் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ அவருடைய ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற போட்டுக்காம கிளிக் பண்ணுங்கள். அது வீடியோக்கு 1080 செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுங்க மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா மொபைல் பார்த்தா சேவ் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங்.